ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டிடிஎம் ஸ்பெஷல் விளாக்ஸ். இன்றைக்கி சண்டே ஸ்பெஷல் எறா தொக்கு தான் இன்றைக்கி நம்ம செய்ய போகிறோம். மார்க்கெட்லேருந்து மொத்தமாக ஒரு 2 கேஜி எறா வாங்கிட்டு வந்தாச்சு. அதை இப்போ சுத்தம் பண்ணுற வேலை தான் நடந்துகிட்ருக்குது. நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு இந்த க்ளீனிங் ப்ராசஸோட எண்டிங்கில் வந்துட்டு நம்ம கொஞ்சோண்டு அரிசி களைஞ்ச தண்ணி இருக்கு இல்லையா, அரிசி கழுவுன தண்ணி, 2வது அலசுகிற தண்ணியில் இந்த எறா சுத்தம் பண்ண எறாவையெல்லாம் கொஞ்சம் நேரம் ஊற வைக்கணும். அப்போ தான் வந்துட்டு அந்த கவுச்சி ஸ்மெல் இல்லாமல் நல்லாயிருக்கும். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாம். செய்ய ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அது கூட கொஞ்சம் பட்டை, லவங்கம், இலை, சோம்பு இதெல்லாம் போட்டு நம்ம நறுக்கி வச்சுருக்க வெங்காயம் நறுக்கி வச்சுருக்கோம் இல்லையா, அது இஞ்சி பூண்டு விழுது இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சோண்டு இது கூட வந்துட்டு உப்பு சேர்த்துக்கணும். ஏன்னா அப்போ தான் வெங்காயம் வந்துட்டு சீக்கிரம் வதங்கும். அதனால வந்துட்டு நமக்கு தேவையான அளவுக்கு 1 ஸ்பூன் உப்பு மட்டும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இது நல்லா கொஞ்சம் பச்சை வடை போனோன்னே 2 தக்காளி சேர்த்துருக்கேன். இதுக்கு 2 தக்காளி, அரிஞ்ச தக்காளியை போட்டு நல்லா வதக்கிக்க வேண்டியதுதான். இது வதங்குற வரைக்கும் நம்ம நல்லா கிண்டிகிட்டே இருக்கணும். அப்புறமா அந்த அரிசி களைஞ்ச தண்ணியில் எறா ஊற வச்சுருக்கோம் இல்லையா, அதை எடுத்து நம்ம இது கூட ஆட் பண்ணிக்கலாம். இப்போது நல்லா கிரேவி ஆகிற வரைக்கும் கிண்ட வேண்டியதுதான். நம்ம வந்துட்டு அந்த வெங்காயம், தக்காளி, எறா, உப்பு எல்லாம் சேர்ந்து நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். இது கூட நம்ம வீட்டில் அரைச்சி வச்சுருக்க மிளகாய்த்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள் இதையெல்லாம் சேர்த்து 2 ஸ்பூன் போட்டு நல்லா கிளறினோம்னா இப்போ கிரேவி பதத்துக்கு வந்துடும். இது கூட இன்னும் நல்லா கிரேவி ஆகணும் அப்படின்னா நான் ஒன்று ஆட் பண்ண போகிறேன். அது என்னென்னு பாருங்கள். நம்ம ஆச்சியோ அல்லது சக்தியோ ஏதாச்சும் ஒரு சிக்கன் குழம்பு மசாலா இருக்குது இல்லையா, ஃபைனலாக இது கொஞ்சோண்டு சேர்த்துக்கிட்டோம் அப்படின்னா அதோடய டேஸ்ட்டு, அப்புறம் வந்துட்டு அந்த கிரேவி கிடைக்கிறது வந்து நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாக இருக்கும். இப்போ நம்ம எண்டிங்க்கு வந்துட்டோம். இந்த நறுக்கி வச்ச கொத்தமல்லி தலையை தூவி சமைச்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.